தேவாவும் சாட்சினான் தினம் தேவைவும் ஆசினான் தேவாவும் சாட்சினான். இந்த நேரத்திலும் ஒவ்வொரு மாதமும் நாம் மிஷினரியை குறித்து பார்ப்போம். ஆனால் இன்ற மாதம் தேவ ஆவியானவர் நம்மை நடத்தின ஒரு விதம் மிக அற்புதம். ஒரு வாலிப சகோதரன் தன்னுடைய வாழ்வை ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்கென்று அழைத்தபோது தன்னுடைய வாழ்வை தேவனுடைய பணிக்கென்று அர்ப்பணித்த ஒரு வாலிப தம்பி நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க சாம் ஸ்டீஃபன் சொல்லி அருமையான ஒரு வாலிப தம்பி. ஸோ ஆண்டவர் அவர்களை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம மத்தியில் சிறு சாட்சியாக சொல்லுவாங்க. அவருக்கு இப்பொழுது ஆண்டவருடைய பணிக்கென்று ஆயத்தமாக ஏஜி திருச்சபையின் மூலமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் அவர்களை அன்போடு வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். மூவரும் கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை உங்களோடு சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக முதலாவது தேவனுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த சபையின் போதகருக்கும் ஜான் அண்ணனுக்கும், என்னை இந்த சாட்சியை சொல்ல தூண்டுதலாக இருந்த நல்வின் அண்ணனுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை மக்களுக்கும் இங்கே இருக்கிற தேவ ஊழியக்காரர்களுக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் வந்து சாம் ஸ்டீஃபன். என்னோடய வயசு வந்து 35. நான் ஏன் இப்போ வயசை சொல்கிறது உங்களுக்கு பின்னால் தெரியும். நான் என்னோடய சாட்சியை சுருக்கமாக சொல்லிடுறேன். அண்ணன் 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு. என்னோடய சாட்சியை சொல்ல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தேவை. சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். என்னோடய சாட்சி பார்த்திங்கன்னா, நான் குழந்தையாக பிறக்கும் பொழுது ஒரு ப்ரீ மெச்சூர்ட் பேபியாக நான் பிறந்தேன்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ப்ரீ மெச்சூர்ட் பேபி வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால கழுதை பால் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் எனக்கு கழுதை பால் கொடுத்துருக்காங்க ஒரு 10 days பேபியாக இருக்கும் பொழுது. அப்போ அந்த கழுதை பால் குடித்த உடனே எனக்கு மூச்செல்லாம் நின்று போயிடுச்சான். திருப்பி கொஞ்சம் நேரத்தில் சுகம் கொடுத்துட்டாரான் கடவுளை. அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு மறுபடியும் 2வது டைம் அந்த கழுதை பால் கொடுக்கும்பொழுது மறுபடியும் குடித்தேன். நான் திருப்பி மூச்சு நின்று போயிடுச்சான். ரொம்ப நேரமாக எனக்கு மூச்சே வரலையாம். அப்போ தான் எங்கள் அம்மா வந்து கடவுள்கிட்ட ஜெபிச்சு, இவனை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், இவனுக்கு உயிரை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவன் எனக்கு உயிரை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் படித்து +2 முடித்த உடனே எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நீ வந்து உன்னை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், அதனால் நீ ஊழியத்துக்கு படி அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில். எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா CSI. அப்போ வந்து நீ ஒரு ஆயருக்கு படி அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து பெண்டிகாஸ் சபையிலேருந்து வந்தவங்க. அவங்க வந்து நீ ஒரு பாஸ்ட்டுக்கு படி, உன்னை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துட்டோம், ஸோ நீ ஊழியக்காரனாக போ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஊழியத்தில் ஆர்வமே இல்லை. எனக்கு எப்படின்னா, உலக மக்கள் போல் நானும் ஒரு பணக்காரனாக வாழணும் அப்படின்ட்டு ஆசை. நீங்கள் தானே ஒப்பு கொடுத்தீங்க, எனக்கு அதில் எந்த ஈடுபாடும் இல்லை அப்படின்ட்டு நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் முடிச்சுட்டு 3 years முடிச்சுட்டு வந்து நான் ஜாபுக்கு போகிறேன். நான் படித்தது வந்து ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். அதை படிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போயும் ஒரு வருஷம் தான் நான் வேலை செஞ்சேன். அந்த வேலையிலையும் எனக்கு ஈடுபாடு இல்லை, அந்த வேலையும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 கம்பெனிஸ் மாறிக்கிட்டு என்னோடய ஃபீல்டை விட்டுட்டு நான் ஒரு ஃப்ளைட் மெக்கானிக்கு படிச்சுட்டு அந்த ஃபீல்டை விட்டுட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலைக்கு போனேன். அப்புறம் அதுலேயும் ஒரு 6 months வேலை செஞ்சேன், அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கால் சென்டருக்கு வேலைக்கு போனேன். அதில் ஒரு 3 months தான் வேலை செஞ்சுருப்பேன், அதையும் விட்டுட்டேன். ஸோ எந்த வேலையுமே எனக்கு செட் ஆகலை, எனக்கு எந்த வேலையும் செய்யவும் பிடிக்கல. அப்போது எனக்கு எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது நான் நினச்சிக்கிட்டு இருந்தது, நம்ம ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கணும், எனக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ விலை உயர்ந்த காருங்களை வாங்கி நான் ஓட்டணும். ஸோ இந்த ஆசைகள் இருந்ததுனால வேலைக்கு போனால் உன்னால் இந்த மாதிரி கார்லாம் வாங்க முடியாது, ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிடு, அப்போ தான் உன்னால் இந்த கார்லாம் வாங்க முடியாதுன்னு தேவன் சொல்கிறார் போல். அதனால தான் எந்த வேலையும் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்கிறேன். அப்போது அப்பா பார்த்திங்கன்னா, எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே யாருக்கும் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. அதனால் எந்த ஐடியாவும் இல்லை. இருந்தாலும் நான் பல ட்ரைனிங்களுக்கு போனேன், ட்ரைனிங்ஸ் போய் அட்டன் பண்ணேன். இதுக்கு நடுவில் தான் அம்மா வந்து ஒரு பெண் தீர்க்கதரிசிக்கிட்ட, ஒரு ப்ராஃபட்டஸ் கிட்ட என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அவன் எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய மாட்டேன்றான், எந்த ஒரு வேலையிலையுமே நீடித்து இருக்க மாட்டேன்றான் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க.
எனக்கும் இந்த ப்ராஃபசிஸ் மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இல்லை. நானும் ஒரு பேருக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன். டெய்லியும் 23 சங்கீதம் மட்டும்தான் படிப்பேன் பைபிளை திறந்தனா. அவங்க அந்த ப்ராஃபிட்டஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. முதலாவது வார்த்தை எனக்கு கேட்டு அவங்க ஷேர் பண்ணது வந்து, உன்னை தேவன் ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய மனசுக்குள்ளே, ஆமாம் தேவன் எல்லாரையும் தான் நேசிக்கிறாரு, நான் என்ன மொட்டமாக நேசிக்கிறாரு, இவங்க உண்மையாலுமே தீர்க்கதரிசி தானா அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ரெண்டாவது ப்ராஃபஸி சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்ச ஒரு கார் பேரை சொல்லி, இந்த கார் வந்து உன்னோட வீட்டு வாசலில் நிற்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கை. மூணாவது ஒரு ப்ராஃபஸி சொல்கிறாங்க, நீங்கள் கேன்சருக்காக ஜெபிக்கிறீங்க, அது எல்லாமே ஹீல் ஆகுது, ஜனங்க உங்கள் முன்னாடி வந்து அழுகுறாங்க, நீங்கள் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் யோசிக்கிறேன், கேன்சருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையுமே, எதுக்கு கேன்சருக்காக நான் ஜெபிக்கணும்? ஒருவேளை இவங்க பொய்யான தீர்க்கதரிசியோ, ஆனாலும் எனக்கு பிடிச்ச காரு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இவங்களை நம்புறதா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் என்ன கேன்சரை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கஷ்டப்படுறேன். எந்த பிஸ்னஸும் எனக்கு செட்டே ஆகலை. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்ட்னர்ஷிப்பில். ஃபேக்ட்ரிஸ், ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி மிஷினரிஸ்லாம் வாங்கி போட்டு, அதுக்கு பூஜைலாம், அவங்க ஹிந்து, ஸோ அந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணிட்டோம். திருப்பி 1 வீக் கழித்து அவன் வந்து என்கிட்ட பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு வீட்டில் சொல்லிட்டாங்க, அதனால் நான் மட்டும் இதை எடுத்து பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுலேயும் ஒரு லாஸ். அதுக்கப்புறம் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில், அந்த டைமில் என்கிட்ட எல்லோரும் சொன்னது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுங்கள், ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் டாலரில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி, இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸையும் ட்ரை பண்ணுறேன். 5 இயர்ஸ், அதுக்கு 5 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணேன். நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணேன், ஜிஎஸ்டி வாங்கினேன், ஏதோ பல லட்சங்கள் செலவு பண்ணோம். ஆனாலும் அதுவும் எனக்கு கை கூடி வரல. இந்த டைமில் தான் 2021 வந்து அப்பா சிஎஸ்ஐயில் மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்தார். அவர் வந்து 2021 கோவிடில் இறக்குறாரு. அவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் நான் அவ்வளோவா சம்பாதிக்கவே இல்லை. வேலைக்கும் சரியாக போகலை. சரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும்போதும் பிஸ்னஸும் எதுவுமே, ஒரு 5 to 6 இயர்ஸ் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுறேன், எதுவுமே செட் ஆகலை. ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த அப்பாவும் 2021 இறந்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு உடஞ்சி போயிட்டேன். அப்புறம் சர்ச்சுக்கு வர்றதே நிப்பாட்டிட்டேன். மறுபடியும் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த டைமில் நான் போகல, நீங்கள் மட்டும் போய் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ட்டு. அவங்கக்கிட்ட போனோன்னா அவர் சொல்கிறாரு, கடவுள் வந்து அவரை சிச்சித்து கூட்டிகிட்டு வருவார், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் அம்மா வந்து என்கிட்ட, இந்த மாதிரி கடவுள் உனக்கு ஏதோ சிச்சிக்க போகிறாராண்டா, தண்டனை கொடுக்க போகிறாராம், நீ அதெல்லாம் தாங்குவியானே தெரியல, தயவுசெய்து மனம் மாறி சர்ச்சுக்கு வந்துடுறா அப்படின்னாங்க. ஆனால் போமா, எனக்கு வர விருப்பமே இல்லை அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வேலையில் போய் சேருறேன். ஏதாவது ஒரு வேலை செய்யணுமே, பிஸ்னஸும் செட் ஆகலை, குடும்பத்தையும் வழி நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன வேலையில் போய் சேருறேன். இல்லை, ஒரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு 30+ ஆகிடுச்சு. அந்த டைமில் சின்ன வேலையிலலாம் போய் சேர முடியாது, கல்யாணம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இந்த இடத்துக்கு போடா, இந்த இடத்துல அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, படிச்சுன்னா ஒரு 60-70,000 per month வாங்கலாம், அவங்க உன்னை ரெடி பண்ணி ஜாப் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். நானும் அதில் போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க 3 months to 6 months டைமில் உங்களுக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துருவோம், உங்கள் ஏஜுக்கு ஒரு 90,000 கூட நாங்கள் ஜாப் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. நானும் அதில் போய் சேர்ந்து காசெல்லாம் செலவு பண்ணி 2 months அங்கே படித்து 1.5 வருஷம் ஆச்சு, எனக்கு வேலையே கிடைக்கல. நானும் எத்தனையோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன், எனக்கு பின்னால் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாம் அந்த இன்ஸ்டிடியூட்டில் எல்லாருக்கும் வேலை கிடச்சிடுச்சு. அப்போ அவங்களே என்கிட்ட ஆச்சரியமாக கேட்குறாங்க, உனக்கு மட்டும் ஏன்ப்பா வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. நான் அவங்கள திருப்பி கேட்குறேன், நீங்கள் தானே ஏன் 6 மாதத்துக்குள்ளே வேலை வாங்கிடலான்னு சொல்கிறீங்க, 1.5 வருஷம் ஆச்சு அப்படின்னும் போது என்னென்னு எனக்கே தெரியலப்பா, சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அதுக்கு மேலே அதில் நம்பிக்கையே இல்லை. அதனால் சரி சின்னதாகவாச்சும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். 2023 அக்டோபர் மாதத்தில் சேர்ந்தேன். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா சேர்ந்த புதுசில் என்னோடய கழுத்தில் ஒரு பக்கம் மட்டும் வீக்கமாக இருக்கும். நானும் அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் என்னோடய உடம்போட வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 kgs மேலே வெயிட் லாஸ் ஆச்சு.
அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் போய் நான் டாக்டரை போய் பார்க்குறேன். ஃபீவர் வந்துடுச்சு ஒரு நாள், 3 days நல்ல ஃபீவர். நான் போய் டாக்டரை பார்க்குறேன். இந்த மாதிரி கழுத்தில் வீக்கமாக இருக்குது டாக்டர், இந்த மாதிரி ஃபீவர் இருக்குது அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இது ஏதோ டியூமர் மாதிரி இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்ட்டு அங்கே அனுப்புகிறாரு. நானும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறேன். அங்கேயும் எனக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, செஸ்ட்டை ஸ்கேன் எடுக்கிறாங்க. செஸ்ட்டை ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்த்து அந்த டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் செஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை, வெள்ளையாக தான் இருக்குது எக்ஸ்ரே. அதை பார்த்துட்டு நீ இந்த அந்த எக்ஸ்ரேவை யார்கிட்டையும் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிக்கிற மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு அந்த அந்த எக்ஸ்ரேவை காட்டி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 13 days இருக்கேன், அட்மிட் ஆகியிருக்கேன். அவங்களும் என்னென்னமோ டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவங்க டியூமர் மாதிரி இருக்குது, கேன்சர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும், செஸ்ட் பக்கத்தில் ஒரு பெரிய கட்டி இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும், ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை, அந்த டாக்டர்ஸ் இங்கே இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் அவங்க அங்கே ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை கேன்சருன்ற மாதிரி சொல்லிட்டாங்களே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே டெஸ்ட் அங்கே போய் சேர்ந்து ஒரு 3 நாள்லேயே அவங்க பயாப்சி பண்ணிவிட்டு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கேன்சர் வந்து பிளட் டைப்பில், பிளட் கேன்சர், அதில் ஒரு டைப் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கடைசி ஸ்டேஜ், 4th stage. என்னோடய கேன்சர் நெக்லேருந்து லங்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போ தான் நான் தேவன்கிட்ட நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க, சொன்ன மாதிரி எதையுமே நான் கேட்கல, நான் ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு பயாப்சி எடுத்து ரிசல்ட் சொல்கிறதுக்கு 13 days அங்கே நான் அட்மிட் ஆனேன். 13 days அட்மிட் ஆகும்போதே அதோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா, பெட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 1 lakhக்கு மேலே ஆகிடுச்சு அந்த 13 நாளுக்கே. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த டைமில் ஒரு பிஆர்ஓ இருக்கார், அவரை போய் பாருங்கள், உங்கள் ஏதாவது ஸ்கீமில் உங்களை போடுவாங்க, இல்லை கவர்மெண்ட் ஸ்கீமில் உங்களை போடுவாங்க, நீங்கள் காசு கட்டாமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா போய் அவங்கக்கிட்ட பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது பிளட் கேன்சராக இருக்கிறதுனால எந்த ஸ்கீம்லையும் அப்ளை ஆகாது, ஹெல்ப் பண்ண முடியாதுங்க, நீங்கள் பே பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னுட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கேன்சருன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 6 கீமோஸ் கொடுக்கணும், ஒரு கீமோவுக்கும் நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் கீமோ கொடுக்கணும், டெய்லி போய் கீமோ கொடுத்துக்கோங்க, 15 days ஒன்ஸ் போய் நீங்கள் கீமோ கொடுக்கணும், 6 cycles நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போகிறேன், ஃபஸ்ட்டு கீமோ கொடுக்கறதுக்காக போகிறேன். அங்கே பார்த்திங்கன்னா எல்லா காலையில் போவேன், கீமோ கொடுத்துட்டு சாயங்காலம் வந்துடுவேன். அங்கே வந்தவங்க எல்லாம் அதே மாதிரி தான், காலையில் வருவாங்க, கீமோ போட்டுக்கிட்டு சாயங்காலம் போயிடுவாங்க. எனக்கு யாரையும் பார்த்தாலும் ஜெபிக்கணுன்னே தோணலை, ஏன்னா எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. ஆனாலும் நான் கேன்சருக்காக நான் ஜெபிப்பேன்னு வேறு சொன்னாங்க, அது வேறு எனக்கு மைண்டில் வந்தது. ஒரு வேளை எனக்கு கேன்சரும் வந்துடுச்சு, ஆனாலும் யாருக்கும் ஜெபிக்கணுன்னு எனக்கு தோணலை. அதேமாதிரி 15 days ஒன்ஸ் போவேன், கீமோ போடுவேன், வந்துடுவேன். அப்புறம் 2 cycles முடிஞ்சவுடனே ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்த்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா க்யூர் ஆகிருக்கு, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி க்யூர் ஆகலை, ஸோ உங்களுக்கு கீமோ வந்து மாற்றணும், இப்போ கொடுக்க போகிற கீமோ வந்து ஹெவி கீமோ, ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டுமே ஒரு 20 days அட்மிட் ஆகி நீங்கள் கீமோ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு தோணுது என்னென்னா, ஒரு 10 days இருந்ததுக்கே 1 lakh மேலே வந்துடுச்சு சார்ஜஸ், 20 நாள் ஒரு கீமோக்கும் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க டேட் கொடுத்துறாங்க, இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் 3rd கீமோக்கு அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக எங்கள் அம்மாவுக்கு சர்ச்சிலேருந்து ஒரு ஆன்ட்டி ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு கேன்சராமே, எங்கே பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அங்கே அவங்க சொல்கிறாங்க, இந்த பிஆர்ஓ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் முன்னாடி பார்த்த பிஆர்ஓவே திருப்பி நாங்கள் போய் பார்க்குறோம். சார் இந்த மாதிரி பியூலான்றவங்க செங்கல்பட்டுலேருந்து அனுப்பிச்சாங்கன்னு. ஆமாம், எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு ஸ்கீமில் உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகி வர 1.5 months ஆகும். அந்த 1.5 months ட்ரீட்மெண்ட்க்கும் நீங்கள் பே பண்ணணும், பெட் சார்ஜஸ்ஸு அப்புறம் டாக்டர்ஸ் ஃபீஸ் இல்லாமல் மெடிசன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் 3rd கீமோ போடுறோம், ஒரு 20 days அட்மிட் ஆகுறேன். அதுக்கு பில் பார்த்திங்கன்னா வெறும் மெடிசன்ஸ்க்கு மட்டுமே 80,000 கிட்ட வருது. எங்கள் கையில் வெறும் 20,000 25,000 தான் அம்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த இடத்துலையும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்காக பேசி அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பவர் யூஸ் பண்ணி இருக்கிறத மட்டும் கட்டிட்டு போங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டார். மறுபடியும் 3rd கீமோவுக்கு வரேன். 3rd கீமோவுக்கு வரும்போது அதே மாதிரி ஒரு
70,000 to 80,000 ஆகுது. மறுபடியும் அவர்கிட்ட போகிறோம். அவர் மறுபடியும் வெறும் 10,000 ரூபாய் தான் கட்டணும். 10,000 12,000 ரூபாய் தான் கட்டணும். மீதி இருக்கிற காசெல்லாம் அப்படியே வைப் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இடத்துல நாம் தேவனுக்காக நான் எப்போ ஊழியத்துக்காக அர்ப்பணித்தனும், அப்போத்துலேருந்தே அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக நடந்துக்கிட்டு வந்தார். திருப்பி 2 கீமோ முடிஞ்ச உடனே 4 கீமோஸ் டோட்டலாக முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. திருப்பி ஸ்கேன் எடுத்தோம். திருப்பி ஸ்கேன் எடுத்து முடித்த உடனே பரவாயில்ல, முன்னை விட இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 கீமோ போட்டணும் அப்படின்னாங்க. மறுபடியும் மீதி 2 கீமோ போடும்போது எனக்கு அந்த ஸ்கீம் வந்து அப்ரூவல் ஆகி வந்துடுச்சு. ஸோ காசெல்லாம் அதிலேயே கவர் ஆகிடுச்சு. 5th கீமோ 6th கீமோ முடிஞ்ச உடனே 4th கீமோ முடிஞ்ச உடனே எனக்கு தான் குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னார் டாக்டர். அப்போ 6 கீமோஸ் முடிஞ்ச உடனே எனக்கு எப்படி இருந்தாலும் ஃபுல்லாக குறைஞ்சிருக்கும், எல்லாமே சரியாயிட்டு இருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ வந்து ஜூன் மாதம் முடியுது. டிசம்பர்லேருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஜூன் மாதம் எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிறதுனால அது வந்து அகாடமிக் இயராக இருக்கிறதுனால காலேஜஸ்லாம் இந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஒரு காலேஜில் போய் நம்ம படிக்கலாம், பாஸ்டருக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு நான் போய் அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து ஏஜி சர்ச்சில் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா என்னோடய மாமாக்கள் எல்லாம் அங்கே பாஸ்டராக இருந்தாங்க. அதனால் தேவன்கிட்ட நான் ஏஜி சர்ச்சில் தான் படிக்க போகிறேன், நீங்கள் தானே என்னை கொண்டு வந்தீங்க, நான் இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இங்கே வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி தாங்க, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு நான் ஜெபிக்கிறேன். ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் காலேஜுக்கு கால் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்கள் காலேஜில் நான் ஜாயின் பண்ண போகிறேன், என்ன ப்ராசஸ்ன்னு கேட்குறேன். அவங்க என்ன சொன்னாங்க, என்னை பற்றி விசாரிச்சுட்டு நீங்கள் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டாக இருக்கீங்களே, எங்களை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டேட் கொடுத்துட்டு அப்போ வந்து கடைசி ஸ்கேன் எடுக்கிறோம். ரிசல்ட் இன்னும் வரல, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நான் காலேஜையும் நம்ம அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு எடுத்து போகிறேன். அப்போது ரிசல்ட்டும் வந்துடுச்சு. வெட்னஸ்டே வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, வந்து பாருங்கள் அப்படின்ட்டு. எனக்கு மண்டே ரிசல்ட் வருது. மண்டே ரிசல்ட் வந்துட்டு நான் ரிசல்ட் வாங்கிட்டு டாக்டர் போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு திருப்பி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தான் இருக்குது, சரியான மாதிரி தெரியல, திருப்பி அந்த கட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறதுனால திருப்பி பயாப்சி எடுத்து அதை பார்க்கணும், திருப்பி அது வளர்ந்த மாதிரி இருக்கிறதுனால மறுபடியும் அது கேன்சரா அப்படின்ட்டு செக் பண்ணணும் அப்படின்றாங்க. மறுபடியும் நான் இந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னும் போது அந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, நீங்கள் வர வேண்டாம், காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. திருப்பி நான் பயாப்சிக்காக போகிறேன். பயாப்சி பார்த்திங்கன்னா எனக்கு கட்டி பார்த்திங்கன்னா செஸ்ட் பக்கத்தில், ஹார்ட் பக்கத்தில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, மற்ற கட்டியெல்லாம் கரைஞ்சிடுச்சு அப்படின்னாரு. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, அங்கே பயாப்சி எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் போய் பயாப்சி ரூமில் படுக்கிறேன். அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பயாப்சி, ஆனால் ஹார்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை எடுக்கும்பொழுது ஹார்ட்டில் குத்திடுச்சுன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடும். ஆனாலும் பயப்படாதீங்க, உடனே ஐசியூவுக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு அம்மாக்கிட்ட சைன்லாம் வாங்கிட்டாங்க. அந்த இடத்துல நான் ஜெபிக்கிறேன். ஹார்ட் பக்கத்தில் ஒன்று இருக்குது, ஹார்ட்டுக்கு கீழே ஒன்று இருக்குது. கடவுளே, ஏன் ஹார்ட்டு கீழே இருக்கிறதுல பயாப்சி பண்ணக்கூடாதா, ஏன் ஹார்ட் பக்கத்தில் தான் பண்ணி எடுக்கணுமா அப்படின்ட்டு நானும் படுத்துக்கிட்டு அந்த இடத்துல படுத்துக்கிட்டு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். நான் படுத்துக்கிட்டு வேண்டிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து பயாப்சி பண்ணுற டாக்டர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்கள் டாக்டர் எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னார், ஹார்ட் பக்கத்தில் இருக்கிறதுல பண்ண வேண்டாம், அது ரொம்ப சீரியஸ், அது கீழே இருக்கிறதுலே பண்ணி பயாப்சி எடுத்து பாருங்கள் அப்படின்னு. மறுபடியும் நான் கீழே இருக்கிறதுல பயாப்சி பண்ணி எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது கேன்சர் இல்லை, உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு, அது வெறும் டிஷ்யூ தான், அது தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கேன்சர் இல்லையா, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் காலேஜில் அப்படின்னும் போது அவர் சொல்லிட்டார், இல்லை இப்போ தான் உங்களுக்கு சரியான மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம், இங்கேருந்து சின்னமலைக்கு வந்து படிக்கணும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கும் இந்த ஆன்லைனில் படிக்கலாம் விருப்பம் இல்லை. அப்போ பார்த்து தான் அப்பயும் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன், உங்களோட ஊழியத்துக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், உங்களுக்காக நான் படிக்கணும்னு வந்துட்டேன், நான் இந்த காலேஜில் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அந்த காலேஜில் தான் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்ட்டு நான் ஜெபிக்கிறேன். உடனே தேவன், அப்போது எங்கள் ஃபேமிலிக்கு க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தர் இருக்கார், ஃப்ரெண்டு மாதிரி. அவர் யாருன்னா அசம்பிளிஸ் ஆஃப் காடில் வந்து சீனியர் பாஸ்டர் சாம்சன் பால், ரெவரன் சாம்சன் பால்ன்ட்டு சென்னையிலே அவர் தான் ஃபஸ்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட். அவர் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி விசாரிப்பார், பையன் எப்படி இருக்கானும் போது இந்த மாதிரி காலேஜில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களாம், அதனால் ஆன்லைனில் படிக்கவும் அவனுக்கு விருப்பம் இல்லை, இங்கே தான் படிக்கணும்னு சொல்கிறான். உடனே அவர் என்ன சொன்னார், என்கிட்ட அந்த பிரின்சிபல் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் பாஸ்டர், நீ போய் பாரு, என் பேரை மட்டும் சொல்லு அப்படின்னார். நான் அடுத்த நாள் போயிட்டு அவரை பார்த்து அவர் இந்த மாதிரி சாம்சன் பாஸ்டர் அனுப்புனாருன்னு சொன்ன உடனே சீட்டு கொடுத்துட்டார், அப்ளிகேஷன் கொடுத்து
நம்ம ஜாயின் பண்ணி 1 இயர் முடிச்சிட்டேன். இப்போ 2வது இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சாட்சியில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ அவர் நடத்துகிற விதத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம நினைக்கிறத விட அவர் நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியா என்னை நடத்தி உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்காகவும் என்னோடய குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நன்றி.